கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, காலைதோறும் கர்த்தரின் வார்த்தை என்ற நிகழ்ச்சியின் மூலம் உங்களுக்கு வாழ்த்துதலையும் அன்பின் வணக்கத்தையும் நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இன்றைய நாளுக்கான தேவ வார்த்தையானது 1 தெசலோனிக்கேயர் 5ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். 1 தெசலோனிக்கேயர் 5:16. எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்பதான வார்த்தையை இந்த நாளிலே தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். எப்பொழுதும் சந்தோஷமாய் நாம் இருக்க முடியுமா? அப்படி ஒருவர் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருந்தால் அது உலகத்தின் 8வது அதிசயம் என்று கூட நாம் கூறிவிடலாம் அல்லது நினைக்கலாம். ஆனால் தேவனுடைய பிள்ளையால் எப்பொழுதும் சந்தோஷமாக இருக்க முடியும் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். எனவேதான் தேவன் சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று. தேவன் சொல்வது மாத்திரமல்ல, வேதத்திலும் நாம் அதை பார்க்கிறோம். அவ்விதமாக இருக்கிறபடினாலே நாம் எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று சொன்ன வார்த்தையை நாம் தியானிக்க வேண்டும். கவலையும் துக்கமும் நம்மை அழித்துவிடும் ஆயுதங்களாக காணப்படுகிறது. நாம் கவலையாய் இருந்தால் எந்த ஒரு தெளிவான முடிவையும் எடுக்க முடியாது. நாம் துக்கத்தில் இருந்தால் கர்த்தரை சந்தோஷமாக துதிக்க முடியாது, பாட முடியாது. நாம் கவலைப்படுவதனால் எதையாவது சாதிக்க முடியுமா என்றால் அதுவும் நிச்சயமாக முடியவே முடியாது. துக்கப்படுவதனால் சூழ்நிலைகள் மாறுமா என்றால் அதுவும் மாறுவதில்லை. பின்னே நாம் ஏன் கவலைப்பட வேண்டும்? ஆனாலும் கவலைப்படுகிறோம். இதைத்தான் மத்தேயு 6ஆம் அதிகாரம் 27ஆம் வசனத்தில் பார்க்கிறோம். கவலைப்படுகிறதுனால் எவன் தன் சரீர அளவோடு ஒரு முழத்தை கூட்டுவான் என்று நமக்கு அங்கே தெளிவுபடுத்துகிற வார்த்தையாக காணப்படுகிறது. அதே வேளையில் நாம் சந்தோஷமாக இருந்தால் கர்த்தரை நன்றாக பாடி துதிக்கலாம், நன்றாக ஜெபிக்கலாம், ஊழியமும் செய்யலாம். கவலையோடு இருக்கும்போது குடும்ப உறவுகளில் கூட நாம் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் இழந்து போகிறவர்களாக காணப்படுகிறோம். தேவையில்லாத காரியங்களால் எரிச்சலடைந்து இருக்கும் சந்தோஷத்தையும் நமக்கு நாமே கெடுத்து போடுகிறோம். கவலையும் துக்கமும் ஒருபோதும் நன்மையானவைகளை கொண்டு வரவே வராது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு பதிலாக நம்முடைய உறவுகளில் பாதிப்பையும் உடல்நல குறைவையும் கொண்டு வரும் என்பதையும் நாம் புரிந்து கொள்ள வேண்டும். இவ்விதமாக இருக்கிறபடினாலே தேவன் நம்மை குறித்து சொல்லுகிறார், எப்பொழுதும் சந்தோஷமாய் இருங்கள் என்று தேவன் நமக்கு இந்த நாளிலே வார்த்தையை கொடுக்கின்றார். சந்தோஷம் என்பது ஆவியின் கனி என்று வேதம் கூறுகிறது. இதைத்தான் கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 22, 23ஆம் வசனங்களிலே ஆவியின் கனி என்பதை நாம் அங்கே காண்கிறோம். அவ்விதமாக இருக்கிறபடினாலே ஆவியின் கனியானது நம்மை இயேசுவில் சாட்சியாக நிறுத்தும். எனவே நாம் சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பது மாத்திரமல்ல, சந்தோஷமாகவும் நாம் காணப்படுவோம். சந்தோஷத்தில் உலகம் தரும் சந்தோஷம், கர்த்தர் தரும் சந்தோஷம் என்று 2 வகைகள் உண்டு. இதிலே உலகம் தரும் சந்தோஷமானது அற்ப காலம் மாத்திரமே நிலைத்திருக்கும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சில நேரம் மாத்திரமே அது மகிழ்ச்சியை கொடுக்கும். ஆனால் கர்த்தர் தரும் சந்தோஷம் என்பது நீடித்த நாட்களாக நம்முடைய வாழ்க்கையிலே அது நிலைத்திருக்கும் என்பதை நாம் புரிந்தவர்களாக, அறிந்தவர்களாக, தெரிந்தவர்களாக காணப்பட வேண்டும். எனவே நாம் கர்த்தர் கொடுக்கும் சந்தோஷத்தை நாடி அதை பெற்றுக்கொண்டு சுகமாய் இருக்க வேண்டும் என்பது கர்த்தருடைய விருப்பம். அதையே கர்த்தர் நமக்கு கிருபையாக தந்திருக்கிறார். இதைத்தான் நெகேமியாவிலே பார்க்கும்போது, நெகேமியா 8ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் நெகேமியா குறிப்பிடுகின்றது, விசாரப்பட வேண்டாம்,
கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாய் இருப்பதே உங்களுடைய பலன் என்று சொல்லுகிறார்கள். அவ்விதமாக நெகேமியா குறிப்பிட்டபடி எப்போது நாம் கர்த்தருக்குள் சந்தோஷமாக இருப்பது தான் நமக்கு பலத்தை தருகிறதாக இருக்கிறது. கவலையானது பலவீனத்தை கொண்டு வருகிறது. எனவே நாம் கர்த்தருக்குள் மகிழ்ச்சியாக இருப்போம். பலம் கொண்டவர்களாக மற்றவர்களையும் சந்தோஷப்படுத்துவோம். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன், ஆமேன்.